ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி நூடுல்ஸ், கொரியன் நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிக்கியாச்சு. இப்பி தான் எடுத்துருக்கேன். இதுக்கு 2 இப்பி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. 2 இப்பி சூடாக இருக்குது. ஓகே, இது நல்லா வேகிற கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்பியில் கொடுத்துருப்பாங்களா, அந்த மசாலா தான் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இப்பி இல்லைனா மேகி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு 2 எடுத்துருக்கேனால 2 மசாலா பேக்கெட் இருந்துச்சு, 2மே போட்டுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சாஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு டொமேட்டோ சாஸும் அண்ட் தென் க்ரீன் சில்லி சாஸும் எடுத்திருக்கேன், கெச்சப். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்துட்டு சோயா சாஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சோயா சாஸ் இல்லாத காரணத்தில் இது யூஸ் பண்ணுறேன். இதுவுமே சூப்பராக இருக்கும் கைஸ். நல்லா ஊற்றிக்கலாம் ரெண்டுத்தையும். இதுவுமே சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன். தனி ரெடி ஆகிடுச்சு. மசாலாவும் இங்கே ஓரமாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு எண்ணெய் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளை எள், இதுதான் நூடுல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க கொரியன்ஸ். அதுதான் வெள்ளை எள். லைட்டாக டப்பு டப்புன்னு பொரியிற அந்த சவுண்டு லைட்டாக கேட்டாலே போதும், ஆஃப் பண்ணுறாங்க, கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீப்பிடிச்சிக்கும். பாருங்கள், டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஊற்றிடலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்ம மேகி போட்டுடலாம். நல்லா கிண்டி எடுத்துக்கோமா. மேகி போட்டு கிண்டி எடுத்துட்டோம்னா நம்மளோட நூடுல்ஸ் ரெடி. ஓகேங்களா கைஸ், மறக்காமல் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்